Hello friends, welcome back to Vishalis Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹோம்மேட் ரோஸ் லிப் பாம் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 10 ரோசஸ் எடுத்துக்கோங்க. இந்த ரோசஸ்லாம் வந்து நீங்க பெட்டல்ஸ் மட்டும் நீங்க வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மகரந்தம் காம்பெல்லாம் எடுத்துறணும். beeswax வந்து ஒரு 1 tablespoon எடுத்துக்கணும். Shea Butter வந்து 1 tablespoon எடுத்துக்கணும். almond oil ஒரு 1 tablespoon எடுத்துக்கணும். rose essential oil வந்து உங்களுக்கு வந்து fragrance-க்காக. அப்புறம் food color. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாஷ் பண்ணி ரோஸ் petals 1 cup எடுத்துக்கிட்டேன். அது வந்து few drops rose essential oil, almond oil 1 tablespoon. இது வந்து ஃபுட் கலர், இது ஆப்ஷன் தான். ஷியா பட்டர் beeswax வந்து 1 tablespoon எடுத்துக்கணும். இப்போ இந்த ரெண்டுத்துக்கு பதிலாக வாசலின் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆல்மண்ட் ஆயிலுக்கு பதிலாக கோகோனட் ஆயிலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த beeswax ஷியா பட்டருக்கு பதிலாக நீங்கள் வாசலின் கூட எடுத்துக்கலாம். வாசலின் எடுக்கிறது தான் 2 tablespoon எடுத்துக்கணும். இப்போ வந்து மிக்ஸியில் வந்து இந்த ரோஸ் பெட்டல்ஸை வந்து கிரைண்ட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி நல்லா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஜூஸ் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இதுதான் வந்து பியோர் ரோஸ் எசன்ஸ். இது தண்ணி விடாமல் மேக்ஸிமம் அரைச்சிக்கோங்க. அப்படி தண்ணி வேணும்னா ஒரு 1 or 2 tablespoon தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா வந்து அழுத்தி எடுத்திங்கன்னா அதனுடைய ரோஸ் எசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு 2 tablespoon அல்ல 3 tablespoon கிட்டக்க வரும். இந்த லிப் பாம் வந்து உங்கள் உதட்டில் இருக்க டார்க்னஸை நீக்கும். உதட்டுக்கு நல்லா இயற்கையான ஒரு பிங்கிஷ் நிறத்தை கொடுக்கும். ரோஸில் வந்து நல்லா ஒரு பிங்க் கலர் இருக்கிறதுனால, நேச்சுரலாக பிங்க் கலர் இருக்கிறதுனால உங்கள் உதட்டில் இருக்க கருமையை நீக்கிட்டு நல்ல ஒரு பிங்கிஷ் நிறத்தை கொடுக்கும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் அந்த ரோஸ் எசன்ஸ். இது இப்போ வந்து இந்த டபுள் பாய்லர் மெத்தடில் இந்த ஷியா பட்டரும் beeswax-ஐயும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து இந்த ரோஸ் வாட்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நீங்கள் கலக்கணும். கலக்காமல் விட்டிங்கன்னா கெட்டியாயிடும். ஃபாஸ்ட்டாக நல்லா வந்து பீட் பண்ணணும். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தாலும் வச்சு நீங்கள் பீட் பண்ணலாம். இந்த லிப் பாம் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். லேடிஸு, ஜென்ஸு, சின்ன குழந்தைங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஈவன் பேபிஸ்க்கு கூட நீங்கள் வந்து இந்த லிப் பாம் அப்ளை பண்ணி விடலாம். இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணதுனால நமக்கு குழந்தைங்களுக்கு கூட எந்த விதமான பயமும் இல்லாத நம்ம லிப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம ஆட் பண்ணுறதுனால கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. உதட்டுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு தேவையான அளவு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து ஃப்ராக்ரன்ஸ்க்காக ஆட் பண்ணணும். உங்களுக்கு டைம் ஆக ஆக கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ கெட்டியாச்சுன்னா நீங்கள் பயப்பட வேணாம். நல்லா வந்து நீங்கள் வந்து பிளண்ட் பண்ணிக்கோங்க. எப்போ மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் கை யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் இது மாதிரி நல்லா பிளண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அந்த beeswax வந்து கெட்டியாகிற தன்மை கொண்டது. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு லிப் பாம். இது வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாததுனால ஒரு 20 to 25 days தான் வந்து உங்களுக்கு வரும். ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you on next video. Take care. Love you all. Bye.